வணக்கம், ஸ்ரீவிகா ஃபார்ம்ஸ். இன்றைக்கி ஃபார்முக்கு வந்திருக்கோம். ஈயம் கரைசல் ரெடி ஆகிட்டுருக்கு. பப்பாளி அரிஞ்சிருக்காங்க, பரங்கிக்காய், மஞ்சள் பூசணியும் வெள்ளை பூசணியும், அதுக்கப்புறம் இந்த வெள்ளத்தை தட்டி போட்டு ஒரு வாரத்துலேருந்து 2 வாரம் புளிக்க வைத்து இந்த ட்ரம்மில், இதில் வாழைப்பழம் இருக்குது பாருங்கள். வாழைப்பழத்தை முதலே பசஞ்சு போட்டாச்சு. எல்லாமே புளிக்க வச்சு நெல் பயிருக்கு ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா எல்லா சத்தும் கிடச்சிரும். வேறு கெமிக்கல்ஸே எதுவுமே இல்லாமல் நாங்கள் பண்ணுறதால இது மாதிரி இயற்கை முறையில் செய்ய வேண்டியதாக இருக்குது.